ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ஸோ இப்போ வந்து ஒரு 5 லட்ச ரூபா வச்சுருக்கோம். ஸோ இதை வச்சு ஒரு புது கார் வாங்குறதா, இல்லை 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு பழைய கார் வாங்குறதா அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருப்போம். ஆக்சுவலாக நானே ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யூஸ்டு காருக்கு தான் தேடிட்டு இருந்தேன். ஒரு 3 லட்சம் 4 லட்ச ரூபாய்க்கு நல்ல ஒரு கார் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ 2010 i10லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நான் வந்து ஆட்டோமேட்டிக் பிரியர். ஸோ ஆட்டோமேட்டிக் தான் நான் ஓட்டுவேன். ஒரு 2010 i10லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு ஸோ நல்ல கண்டிஷனில் எடுத்தலாம் அப்படின்னு தேடி தேடி பார்த்தேன். பட் என்னென்னா எனக்கு வந்து எதுவுமே சரியாக அமையலை. உடனே தான் நான் என்ன பண்ணேன், சரி புதுசாகவே போயிடும் அப்படின்னு சொல்லி புதுசு வாங்கினேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லாங் ட்ரிப் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பழைய கார் வந்து நம்ப முடியாது அப்படின்னு ஒரு சின்ன இது. அதனால் வந்து நான் புது காருக்கு போயிட்டேன். ஓகே, இப்போ வந்து 5 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு நீங்கள் வந்து இப்போது புது கார் வாங்க போனீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆல்டோ, ஸோ இந்த மாதிரி தான் கிடைக்கும். கூட கொஞ்சம் ஒரு 2 ரூபா நீங்கள் ஃபைனான்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு 7-7.5 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டான கார்ஸ் கிடைக்கும். செலிரியோ, ஸோ செலிரியோ வந்து இப்போது அவ்வளோ யாரும் வாங்குறதில்ல. அப்படி இல்லை வேகனார் போகலாம், அப்படி இல்லை ரினால்ட்டு கைகர், ஸோ ஐட்டன்யாஸ் இந்த மாதிரி போகலாம். பட் அதுக்கு பதிலாக நான் ஒரு 5 லட்ச ரூபா, ஒரு 6 லட்ச ரூபா, இல்லை ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு ஸோ நல்ல கண்டிஷன் உள்ள ஹோண்டா சிட்டி வந்து என்னால் எடுக்க முடியும். பட் என்னென்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அப்படி இல்லை ஒரு 5 வருஷம் ஓடின ஒரு காரு உங்களுக்கு தரமாக அமைது, உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் சேல்ஸ் பண்ணுறாங்க, உங்கள் கண்ணெதிரே அந்த காரை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அப்பப்போ பார்த்துருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வச்சு ஓடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நீங்கள் தைரியமாக செகண்ட் ஹேண்ட் வாங்கலாம். ஸோ நீங்கள் டீலர்கிட்ட போய் வாங்குறது வந்து எவ்வளோ தூரம் நல்லது அப்படின்னு தெரியாது. அப்படி இல்லை OLXில் பார்த்து வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு முன்ன பின்ன யாராவது தெரியாத ஒரு ஆள்கிட்ட வாங்குறதும் எவ்வளோக்குள்ளே நல்லது அப்படின்னு எனக்கு வந்து சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம்தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க காரை எதுக்காக விற்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியணும். ஒன்று ஃபினான்ஸு அர்ஜென்ட்டு அந்த மாதிரி கண்டிஷனுக்கு விற்றா பரவாயில்ல. ஸோ காரை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, ஸோ நம்ம வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை வேறு ஏதாவது காரணமாகவும் இருக்கலாம், அவங்களுக்கு சின்ன தகராறு ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லை ரொம்ப லோ மைலேஜ், இப்போ ஒரே கம்பெனி ஒரே மாடல்லே பார்த்தீங்கன்னா ஒரு சில காருக்கு வந்து மைலேஜ் வந்து ரொம்பவே கம்மியாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பேக்ட்ராப் இருக்கலாம். ஸோ அதனாலேயும் விற்கலாம். ஸோ என்னென்னா உங்கள் கண்ணு முன்னாடி ஒருத்தங்க தெரிஞ்சவங்க கார் விற்கிறதா இருந்தால் யூஸ்ட் கார் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அப்படி இல்லை என்னை பொறுத்தவரை என்னென்னா புது காருக்கு போகிறது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு திரும்ப 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 அந்த கார்லேயே போட்டு வேலை பார்க்குறதுக்குள்ளே உங்களுக்கு போதும் போதும்னே ஆகிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் பெஸ்ட்டு நீங்கள் வந்து புதுசாக ஒரு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா இல்லை ஒரு 10 லட்ச ரூபா, ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மீதி நீங்கள் ஃபைனான்ஸ் போட்டால் கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து புதுசாகவே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூஸ்ட் கார்டு எடுக்கிறதுல உள்ள அட்வான்டேஜ் என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து நம்மளுக்கு வந்து கடன் வாங்க தேவையில்லை. இப்போ 5 லட்ச ரூபாய் இருக்குன்னா 5 லட்ச ரூபாய்க்கு வந்து நம்ம கண்டிப்பாக நல்ல ஒரு கார் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஸ்ட் கார் வந்து அமைஞ்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இதே இது நீங்கள் புதுசு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்டோ போகிறீங்க, உங்களுக்கு பிடிக்கட்ட அதுக்கடுத்து கொஞ்சம் வருவீங்க. இப்போ ரினால்ட்டில் கைகர் சொன்னேன், ஸோ ஒரு 7-7.5 டாப் அண்டே அந்த ரேட்டு தான் வரும், இல்லை 8 அந்த மாதிரி வரும். ஸோ என்னென்னா அதை பார்க்குறப்ப அது பிடிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட ஒரு 2 லட்சம் தானே, ஒரு 9 லட்சம் 10 லட்சம் அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ எக்ஸ்டர் பஞ்சு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்டேட் ஆகிட்டே போவீங்க. உங்கள் மனசு வந்து கண்டிப்பாக ஒரு 6 லட்சம் 7 லட்சத்தில் அவ்வளோ ஈஸியாக நிற்காது. ஏன்னா அதை விட இது நல்லாயிருக்கு இது நல்லாயிருக்கு அப்படின்னு போயிட்டுருக்கோம். லாஸ்ட்டாக ஒரு 10 லட்ச ரூபாவில் வாங்குறீங்க அப்படின்னா மீதி 5 லட்ச ரூபா நீங்கள் லோன் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 லட்ச ரூபா கடனில் வந்து நிற்கும். பட் இதே இது எனக்கு வந்து 5 லட்ச ரூபாய்க்கு நான் கூட ஒரு 50,000 6 லட்ச ரூபாய்க்கு நல்ல ஒரு ஹோண்டா சிட்டி எனக்கு அமைஞ்சிட்டுனா அது வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ யூஸ்ட் கார் வந்து உங்களுக்கு அமைகிறத பொறுத்து இருக்குது. நீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்க, என்ன கண்டிஷனில் வாங்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ தான் செக் பண்ணி மெக்கானிக்கை வச்சே செக் பண்ணி வாங்கினாலும் சரி, ஸோ ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட்டு வந்து உங்களுக்கு 1 or 2 month இல்லை 1 yearல வந்து உங்களுக்கு ஒரு செலவை வந்து உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ பெட்டர் என்னென்னா புது கார் போகிறது பெஸ்ட்டு. பட் இன்னொரு முக்கியமான விஷயமும் நம்ம இதில் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட தேவையை பொறுத்து வந்து நீங்கள் காரோட புதுசாக பழசா அப்படிங்கிறத தீர்மானிச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தோம்னா எதுக்காக கார் வாங்குறீங்க, ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் மந்த்லி ட்ரைவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பொறுத்து வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரணும், அப்படி இல்லை டெய்லி ஒரு 30-40 கிலோமீட்டர், அதாவது மாதம் வந்து ஒரு 1000-1500 கிலோமீட்டர் வந்து நான் கம்பல்சரியாக ஓட்டி ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷனில் வந்து நீங்கள் தைரியமாக புது கார் போடலாம். அது வந்து உங்களுக்கு சேஃபு. அப்படி இல்லை நான் வந்து மாதம் ஒரு
600 700 கிலோமீட்டர் தான் ஓட்டுவேன். எப்போமாவது ரேராக தான் எடுப்பேன். அதாவது ரேரானா ஒரு 2 நாளைக்கு ஒரு திருப்பு அந்த மாதிரி எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ்ட் கார் கூட கன்சிடர் பண்ணலாம். பட் என்னென்னா அதனோட கண்டிஷன் தெரிஞ்சு, நான் சொன்னேன்ல எதுக்காக விற்கிறாங்க, ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலாம் தெரிஞ்சு நீங்கள் எடுக்கிறது வந்து பெட்டர். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் வச்சுட்டு காரை கொடுக்க போகிறேன், அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புது காரே மாற்றுவாங்க, 5 வருஷம் ஓட்டுவாங்க, அதுக்கடுத்து உடனே கொடுத்துட்டு அடுத்து வேறு கார் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றுவாங்க. அதே ஹேபிட் வந்து பழைய கார் வாங்கி வாங்கி ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போது ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு ஏதாட்டும் ஒரு காரு ஸோ செகண்ட்ஸில் ஓட்டுவாங்க. அடுத்து ஒரு 2 வருஷம் வைப்பாங்க, அதை வந்து கொஞ்சம் ஒரு 50,000 அந்த மாதிரி லெஸ் பண்ணி கொடுத்துட்டு உடனே அடுத்து ஒரு செகண்ட் கார் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 வருஷம் அப்படி இல்லை 3 வருஷத்துக்குள்ளே அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து தைரியமாக பழைய காருக்கு போகலாம். அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி இன்னொன்று பழைய காரில் இருக்கிற அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா அப்படி இல்லை ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு கைகர் இந்த மாதிரி ஒரு மிட் ரேஞ்சில் உள்ள கார் எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் இதே இது 6 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு எஸ்யூவி அப்படி இல்லை ஹோண்டா சிட்டி அந்த மாதிரி கார் எடுக்கிறதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் உண்டு. ஏன்னா அதில் உள்ள சொகுசு லக்ஸரி வேறு, இதில் உள்ளது வேறு. ஸோ கம்ஃபர்ட் இதில் வேறு அதில் வேறு, அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு நன்மைகள் இருக்குது. யூஸ்ட் காரில் வந்து எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. பட் என்னென்னா ஒரு சின்ன ப்ராப்ளம்னு வந்துட்டு அதோட வந்து நீங்கள் யூஸ் காரே வெறுத்துருவீங்க, ஏன்டா வாங்கணும் அப்படின்னு வரும். பட் புது கார் வந்து அப்படி இல்லை. உங்களுக்கு வந்து 5 வருஷம் வாரண்டி 6 வருஷம் வாரண்டி அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் தைரியமாக வந்து புது கார் வந்து கவலைப்படையே தேவையில்லை. எடுத்துட்டிங்கன்னா 5 வருஷம் வந்து அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நெக்ஸ்ட் இந்த யூஸ்டு காரில் நிறைய பேர் பண்ணுற ஒரு சில சின்ன முட்டாள்தனம் என்னென்னா, இப்போ வந்து ஒரு ரொம்ப சீப்பாக கிடைக்கி 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் கிடைக்குது அப்படின்னு அவங்க பார்க்க போகிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். ஸோ அவங்க பார்க்குறப்ப வந்து சின்ன பாடியில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டேமேஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தானே, மேக்ஸிமம் ஒரு 50,000 ரூபாய் வேலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 லட்ச ரூபா கால்குலேட் பண்ணி, பட் கார் வந்து 3 லட்ச ரூபாய்க்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துருவாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க வேலை பார்க்குறப்ப தான் தெரியும், அந்த 50,000 ரூபா அவங்க எஸ்டிமேட் போட்டது கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் வந்து நிற்கும். ஸோ அதே மாதிரி அனுபவமான ஆட்களும் நிறைய இருக்காங்க. நல்லா ஈஸியாக சொல்லப்போனால் செகண்ட்ஸ் கார் வாங்கிட்டு ஏன்டா வாங்கணும் அப்படிங்கிற இதில் நிறைய பேர் இருக்காங்க. பட் அதுக்காக புது கார் வாங்கிட்டு நம்மளுக்கு கரெக்டாக அமைஞ்சிட்டு அப்படின்னு எல்லாம் சொல்கிறவங்களும் கிடையாது. பட் என்னென்னா யூஸ்ட் கார் வாங்கினதில் 50% பேர் பாதிக்கப்பட்டிருந்தா புது கார் வாங்கினவங்களில் 1 or 2% தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. ஸோ நீங்கள் 5 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட 2 லட்சம் 3 லட்சம் நீங்கள் வந்து ஃபினான்ஸ் போட்டு கூட புது கார் எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இதே இது நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு நான் லக்ஸரி கார் எடுக்க போகிறேன் அப்படின்னா அது வந்து என்னை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் அப்படி தான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே பிளாஸ்ட். தயவுசெய்து நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. மீண்டும் இதை விட நல்ல நல்ல பெஸ்ட்டான வீடியோ கொடுக்குறதுக்கு நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னென்னா நம்மளோட ஒர்க்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னோடய ஒர்க்கை பற்றி. ஸோ மீடியாவில் இருக்கேன், அங்கெங்கே ட்ராவல் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால சரியாக எனக்கு ரொம்ப ஃபுல் டேலண்டாக ஒரு வீடியோ பண்ண முடியாமல் இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் அதுலேயும் இறங்குறப்ப நம்ம சேனல் கண்டிப்பாக வேறு விதமாக போகும் அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருக்குது. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே பிளஸ்ட்.